glutathione டேப்லெட் எடுத்ததுக்கு பிறகு ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு டாபிக் எதை பத்தினா glutathione டேப்லெட் எடுத்ததுக்கு பிறகு ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்றது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல டவுட் கேட்டிருந்தீங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். முதல்ல glutathione எடுத்து ஸ்கின் லைட்டிங் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ண போறோம் அப்படிங்கிற தெளிவுக்கு நீங்க முதல்ல வாங்க. அதாவது மார்னிங் நான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண போறேனா, இல்லைன்னா நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண போறேனா, இல்லைன்னா மார்னிங்கும் பண்றேன் நைட்டும் பண்றேனா அப்படிங்கிற முதல்ல அந்த தெளிவான முடிவுக்கு முதல்ல நீங்க வாங்க. வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த ப்ராடக்ட் எப்போ அப்ளை பண்ணும் அப்படிங்கிற முடிவு உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் இந்த ரொட்டீன் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். இல்ல நான் ஒரு நாள் வந்து மார்னிங் அப்ளை பண்றேன், இல்லைன்னா ஒரு நாள் நைட் அப்ளை பண்ணேன், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இப்போ அப்ளை பண்ற எல்லாமே மார்னிங் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுவேன். நைட்டு வந்து நான் வந்து ப்ராடக்ட் நிறைய லேயர் பண்ணிட்டு தூங்குறதுக்கு எனக்கு பயம் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஸ்கின் எப்போ என்ன பண்ணும் நமக்கு தெரியாது. தூக்கத்துல நம்ம ஸ்கின்க்கு என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நான் இது வரைக்கும் நைட் இந்த ரொட்டீன்ஸ் எதையுமே நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. மார்னிங் மட்டும் தான் நான் பண்றேன். ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலி முடிவு எடுத்துட்டீங்க, நான் மார்னிங் பண்றேன் இல்லை நைட் பண்றீங்கிற உங்களோட தனிப்பட்ட முடிவை எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கு பிறகு நீங்க ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு பிறகு நீங்க கண்டிப்பா ஒரு 1 hour ஆகுது மினிமம் பீஸா ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும். இல்ல ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுக்கு பிறகு நீங்க வேர்க்கிற மாதிரி ஒர்க் எல்லாம் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அந்த க்ளோ எதிர்பார்க்காதீங்க. அதாவது எந்த விஷயத்துக்காக நீங்க அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்றீங்களோ கண்டிப்பா அது உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்காது. ஸோ உங்களோட வீட்டுல என்னெல்லாம் ஒர்க் இருக்கோ, அதாவது ஹவுஸ் ஹோல்டர்ஸா இருக்கட்டும், இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், என்னெல்லாம் ஒர்க் இருக்கோ எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பொறுமையா பாடி வாஷா இருக்கட்டும், இல்லைன்னா குளிக்கிறீங்க எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. வீட்டுல இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, ஒரு 1 hour நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போறேன்னு கூட சொல்லிக்கோங்க. பாட்டு கேளுங்க, டிவி பாருங்க, மொபைல் யூஸ் பண்ணுங்க. ஆனா அந்த 1 hour மட்டுமே அமைதியா ஒரு இடத்துல பொறுமையா உட்காருங்க. வீட்டு வேலை எல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுக்கு பிறகு செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வேர்க்கும். வேர்த்துச்சுனாலே ப்ராடக்ட் எதுவுமே உங்களோட ஸ்கின்ல கரெக்டா பெனிட்ரேட் ஆக போறது கிடையாது. உங்களுக்கு எந்த எஃபெக்டும் கொடுக்க போறதும் கிடையாது. மூணாவதா நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம், glutathione வேர்டு நம்ம கேள்விப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் ஒரு 90% ஆட்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்றோம், இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அதுக்கும் glutathione எடுத்ததுக்கு பிறகு நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நார்மலி நம்ம பண்ற ஸ்கின் கேர் ரொட்டீனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கின் லைட்னிங் ஆனதுக்கு அப்புறம், அதாவது glutathione எடுத்ததுக்கு பிறகு நம்ம அப்ளை பண்ணோம்னா எனக்கு எந்த பெரிய டிஃபரன்ஸ் கொடுத்தோம், அதை வந்து மெயின்டைன் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன். அதாவது அஃபோர்டபுள் தான், எதுவுமே அந்த 500 ரேஞ்ச் தாண்டி எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன். என்னால் எது முடியுமோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்கியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணி தான் நான் glutathione எடுத்ததுக்கு பிறகு நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஸ்கின் கேர் ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்றாங்க அந்த ப்ராடக்ட் வாங்க இந்த ப்ராடக்ட் வாங்க, அதெல்லாம் கிடையாது. உங்க ஸ்கின்க்கு உங்களோட ஸ்கின் லைட்னிங் ஆனது நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ்ல கூட நீங்க உங்களோட ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பெரிய பாட்டில் வாங்கிட்டு எனக்கு செட் ஆகல வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுதான் நிறைய பேர் கண்டிப்பா ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண தயங்குறது. இப்போ ஒரு ஆப் இருக்கு, ஸ்மிட்டன் அப்படிங்கிற ஆப் இருக்கு. அந்த ஆப்பை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃப்ரீ கிடையாது, நம்ம பே பண்ணி தான் வாங்கணும், பட் கம்மியான பிரைஸ்க்கு சின்ன சின்ன பாட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின்க்கு அது செட் ஆகுது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லாஸ் ஆகிறது கிடையாது, நம்ம மணியும் வந்து லாஸ் ஆகிறது கிடையாது. ஸோ அது செட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பெரிய பேக்கெட் வாங்கியிருக்க போறோம். ஸோ இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண தெரியாது, நான் ஒரு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருப்பேன். இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண தெரியாது, இல்லை இந்த ஆப்போட டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி பார்த்து உங்களோட ஸ்கின்க்கு எது வேணுமோ, அதாவது ஸ்கின் லைட்னிங் மெயின்டைன் பண்ண எந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுங்க. ஃபைனலி நான் என்னெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின் லைட்னிங்கை வந்து மெயின்டைன் பண்றேங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். வெறும் ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அதுக்கு பிறகு என்னெல்லாம் விஷயங்கிறத வரிசையா நான் சொல்றேன். முதல்ல ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா கிளென்சிங். மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபேஸ் கிளென்ஸ் பண்ற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். பட் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்சு நான் ஃபேஸ் கிளென்சிங் பண்ணிட்டு டோனர் அப்ளை பண்ணி மாய்ஸ்சரைசர் சீரம் என்னெல்லாம் அப்ளை பண்ணிட்டு என்னோட கிச்சன் ஒர்க்ஸ், அதாவது ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நான் முடிச்சுட்டு வரும்போது அங்க எந்த ப்ராடக்ட்டுமே என்னோட ஃபேஸ்ல இருக்காது. சென்னை மாதிரி ஒரு ஹீட், இப்பதான் மழை பெய்யுது, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரொம்ப ஹீட்டா தான் இருந்துச்சு. அப்படின்னா சென்னை மாதிரி ஒரு இடத்துல வந்து ஃபுல் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டு கிச்சன் பக்கம் போனாலே வேர்க்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி தப்பை நான் பண்ணக்கூடாது அப்படிங்கறத கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இனிமே பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால கரெக்டா, அதனால மார்னிங் எந்திரிச்சதும் ஃபேஸ் கிளென்சிங் பண்ற பழக்கத்தை, அதாவது கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸ் கிளென்ஸ் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் ஃபேஸை வந்து
வாஷ் பண்ணிப்பேன். ஏன்னா நைட் தான் நான் எந்த ப்ராடக்ட்லையும் வந்து அவ்வளோவா அப்ளை பண்ணுறதே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு என்னுடைய எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸையும் முடிச்சதுக்கு பிறகு குளிச்சதுக்கு அப்புறமா பொறுமையாக என்னோட ஃபேஸை வந்து நான் கிளென்ஸ் பண்ணுவேன். அப்படி நான் கிளென்சிங் யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பிக் பண்ண ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா செட்டாஃபிலோட இந்த கிளென்சர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 649. நீங்களே யோசிங்க, நம்ம ஒரு நாள் 2 டைம்ஸ் ஆகுது ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணுவோம். அப்படி கிளென்ஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் எத்தனை நாள் வரும்? அதாவது பட்ஜெட் போட்டு வாழும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து நம்மளால திரும்ப திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஆப்ஷனுக்காக அடுத்த ப்ராடக்ட் வந்து தேடணும் அப்படிங்கிறது இருக்கும்போது என்னோட ஆப்ஷனில் பட்டது தான் டாட் அண்ட் கியோட வைட்டமின் சி நயாசினிமேட் இருக்கிற மாதிரி இந்த கிளென்சர். சத்தியமாக இது யூஸ் பண்ணுமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். செட்டாஃபில் யூஸ் பண்ணுறதை விட எனக்கு இது அப்ளை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ் வந்து நிஜமாக கிளென்ஸ் ஆகிற ஃபீல் வந்து இது கொடுக்குது. அண்ட் அதுவும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்கல்ல, அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கலாம், இதுலேயும் இருக்கலாம். பட் அதுக்குள்ளே என்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. பட் எனக்கு ரெண்டுமே அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரே மாதிரி தான் ஃபேஸ் கிளென்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் இதை நம்ம எவ்வளோ வேணாலும் ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது 249 தான். மந்த்லி வந்து நம்ம சோப்பு ஷாம்பெல்லாம் வாங்கும்போது இதையும் சேர்த்து வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ இது வந்து நான் இப்போ என்கிட்ட ஒரு நல்ல கிளென்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் யார் கேட்டாலும் சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து டாட் அண்ட் கீ தான், செகண்ட் தான் செட்டாஃபில். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டும் தான் நான் கிளென்சிங்காக யூஸ் பண்றது. மோஸ்ட் ஆஃப் த டேஸ், அதாவது மாசத்துல 30 டேஸ் இருக்கு, 31 டேஸ் இருக்குன்னா ஒரு 25 டேஸ் இதுதான் என்னோட கிளென்சிங் மினிமம். அதாவது கொஞ்சம் வெளியே போறோம், வெயில போயிட்டு வரோம், ஆப்ஷனல் டக்குன்னு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணோம், அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து செட்டாஃபில் பிக் பண்றேன். ஸோ கிளென்சர் வந்து உங்க ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி உங்களுக்கு செட் ஆகணும். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிளென்சிங் ஆகிற ஃபீல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிளென்சர்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ டோனருக்கு வந்து நான் டாட் அண்ட் கியோட போர் டைனிங் டோனர் தான் அப்ளை பண்ண போறேன். டோனர் அப்ளை பண்ணிட்டு 15 மினிட்ஸ்க்கு பிறகு தான் நான் வந்து தேர்ட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு ஒரே டைமிங்ல வந்து ப்ராடக்ட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது. நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 10 to 15 மினிட்ஸ் கண்டிப்பாக கேப் கொடுத்ததுக்கு பிறகு தான் நான் ப்ராடக்ட் கிளியர் பண்ணுவேன். ஸோ அந்த விஷயத்த மட்டும் நீங்க மறக்காதீங்க. இந்த ப்ராடக்ட் நீங்க எந்த ஸ்கின் டைப், உங்க ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி எந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணாலும் சரி 5 to 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட கேப் கொடுத்துட்டு அந்த டைம்ல ஃப்ரீயா ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து வேர்க்காத மாதிரி ஒர்க்கை உட்காந்துச்சு பண்ணுங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்க ப்ராடக்ட் வந்து லேயர் பண்ணுங்க. டோனரை வந்து முதல்ல போஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்க. அப்படியே ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிருங்க. டோனர் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்க ஸ்கின்னை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா டோனர் உங்க கையில வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு டோனர் உங்க ஸ்கின்ல பெனெட்ரேட் ஆனதுக்கு பிறகு தான் நீங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லேயர் பண்ணும். அதே நேரம் உங்க லிப்ஸை வந்து மறந்துடாதீங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு லிப் பாம் மாதிரி உங்க லிப்ஸை வந்து நீங்க ஹைட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க லிப்ஸை வந்து மாய்ஸ்டரா இருக்கும். அதாவது வெறும் ஃபேஸை மட்டும் நீங்க வந்து ஸ்கின் கேர்லாம் பண்றதுனால மட்டும் உங்களோட ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு க்ளோவா இருந்துச்சுன்னா அதுல ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருக்கும். அதாவது லிப்ஸை வந்து மட்டும் நம்ம லிப்ஸ்ல வந்து பிக்மெண்டேஷனோடையும் ட்ரையாகவும் கிராக்கினஸோடலாம் இருக்கும்போது கண்டிப்பா வந்து என்னதான் நம்ம ஃபேஸ் க்ளோவா இருக்கும்போது லிப்ஸ் வந்து அப்படி இருக்கும்போது ஒரு ஃபினிஷிங் கரெக்டா இருக்கா. ஸோ அதுக்காக முதல்ல வந்து உங்க லிப்ஸ்ல வந்து ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணுங்க. ஏதோ ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணாதீங்க. அதாவது இப்பெல்லாம் லிப் பாம் வந்து 20 rupees 30 rupees கூட லிப் பாம் கிடைக்குது. அப்படி இருக்கிற லிப் பாம் கிடையாது. ஒரு கோஜிக் ஆசிட் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ல வைக்க வேண்டியது. என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து லிப்ஸ் மட்டும் ரொம்ப வந்து பிக்மெண்டடா இருந்துச்சு. அப்போ சொன்னது என்ன அப்படின்னா, கோஜிக் ஆசிட் இருக்கிற மாதிரி ஒரு லிப் பாம் அவங்க லிப் பாம் எழுதி கொடுத்தாங்க. அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, கோஜிக் ஆசிட் இருக்கிற மாதிரி ஒரு லிப் பாம் அப்படின்னாரா. ஸோ கோஜிக் ஆசிட் இருக்கிற மாதிரி லிப் பாம் இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா விஷ் கேர். அது ரொம்ப ஹைப் கொடுக்குற மாதிரி எல்லாருமே சொன்னதுனால நானும் வாங்கி ட்ரை பண்ணேன். நிஜமா சொல்றேன், நைட்டு நீங்க அப்ளை பண்ணுங்களேன், அவங்களோட லிப்ஸ்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் கொஞ்சமா அதாவது டீப் பிக்மெண்டேஷன் நீங்க அப்ளை பண்ணுங்க. கொஞ்சமா பிறக்கும் போதே, அதாவது சின்ன வயசுலயே அப்படி இருக்குன்னா எனக்கு தெரியாதுங்க. எனக்கு அப்படி கிடையாது, இடையில அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிட்டு அதை ஒழுங்கா ரிமூவ் பண்ணது கிடையாது. ஒழுங்கா வந்து லிப்ஸை மெயின்டைன் பண்ணாதனால என்னோட அவசரமா அப்ளை பண்றது, அவசரமா ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணனால என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட லிப்ஸ் வந்து பிக்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிக்மெண்ட்டை கொஞ்சமா கம்மி பண்றதுக்கு இந்த விஷ்கேரோட லிப் பாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. இது என்னோட ஸ்பான்சர் வீடியோவே கிடையாது, எனக்கு இது ஹெல்ப் ஆகுறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதோட ஹைப் வந்து ஒர்த்து தான். அதாவது இது உண்மைதான் சொல்றாங்க, இது வந்து பொய்யெல்லாம் யாரும் சொல்லல. எனக்கு அது கண்டிப்பா என்னால அது ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒரு நல்ல லிப் பாம்ல இன்வெஸ்ட் பண்ணணும், கோஜிக் ஆசிட் SPF இருக்கிற மாதிரி ஒரு லிப் பாம்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா விஷ்கேரோட இந்த செராமிட் லிப் பாம்ல வந்து நீங்க நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நீங்க ஃபர்ஸ்டே வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ தட் எப்படி உங்க ஸ்கின் வந்து மெயின்டைன் ஆகுற, அதாவது க்ளோவினஸ் கொடுக்குற மாதிரி உங்க லிப்ஸ் வந்து நல்லா ஹைட்ரேட்டா மாய்ஸ்சரைஸா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் தரமான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சீரம். ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணும்போது எல்லாரும் அப்ளை பண்ற ப்ராடக்ட் நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குன்னா நீங்க வைட்டமின் சியை மறந்துருங்கன்னு தான் சொல்லணும். அதாவது
பிம்பிள்ஸை சரி பண்ணதுக்கு பிறகுதான் நீங்க வந்து வைட்டமின் சி ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணணும். பிம்பிள்ஸ் எப்படி சரி பண்றதுன்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி ஏற்கனவே இது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணும்போது எந்த மாதிரி ஃபேஸ் சீரம் எல்லாம் அப்ளை பண்ணோன்ட்டு. இதை பத்தி பெரிய நாலேஜ் எங்களுக்கு இல்லைனாலும், அதாவது உடனே கேட்பாங்க நீங்க என்ன டெர்மட்டாலஜிஸ்டா ஃபேஸ் சீரம் பத்தி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ மேக்கப் பண்ற அதாவது மேக்கப் ஆர்டிஸ்டும் ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணி தான் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அதாவது கிளைண்ட்ஸே கேட்குறாங்க ஃபேஸ் சீரம் வேணும், அதாவது ஃபேஸ் சீரம் ஏன் அப்ளை பண்ண மாட்டீங்க, எங்க ஸ்கின் கொஞ்சம் கூட பிரைட்டன் ஆகட்டும், எங்க ஸ்கின் வந்து பிளம்பினஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேஸ் சீரம் பத்தின நாலேஜஸ் கண்டிப்பா மேக்கப் ஆர்டிஸ்டுக்கும் இருக்கு. ஸோ கொஞ்சம் அவங்க சொல்றது அவங்க உள்ள டீப்பா அவங்களால பேச முடியாது, பட் வெளியே அந்த ப்ராடக்ட்டை பத்தி அப்ளை பண்ணா என்ன கிடைக்குங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாலிசிலிக் ஆசிட் அப்ளை பண்றதா இருந்தா உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தா மட்டும் தான் நீங்க சாலிசிலிக் ஆசிட் அப்ளை பண்ணணும். சாலிசிலிக் ஆசிட் அப்ளை பண்ணி உங்க பிம்பிள்ஸ் கியூர் ஆனதுக்கு பிறகுதான் நீங்க வைட்டமின் சி இல்ல நயாசினிமேட் அந்த மாதிரி ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ண முடியும். சோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மைண்ட்ல, மோஸ்ட்லி நமக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் தான் இருக்கும். ஸோ அது சரி பண்ணதுக்கு பிறகு நீங்க வந்து வைட்டமின் சி அப்ளை பண்ணிக்கலாம். அது இருக்கும்போது நீங்க வைட்டமின் சி அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கண்டிஷன் ரொம்ப வேர்ஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும், அதான் மெயின் விஷயம். எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட ப்ராடக்ட்ஸ் லேயர் பண்றதுக்கு நம்ம டைம் எல்லாம் கொடுப்போம், அதெல்லாம் பிரச்சனையா இருக்காது. பட் இந்த ஒரு விஷயத்த மறந்துடுவோம், அதாவது நமக்கு இருக்க பிரச்சனையை மறந்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு ஃபேஸ் சீரம் இன்னொரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணும். ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குன்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி ஃபேஸ் சீரம் நிறைய இருக்கு. நல்ல பிராண்ட்ல இருந்து உங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி உங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணி சரி பண்ணதுக்கு பிறகு நீங்க வந்து வைட்டமின் சி ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணலாம். எல்லாருக்குமே, எனக்கு நான் பேசும்போது தெரியுதா, எல்லாருக்குமே வந்து வைட்டமின் சி அப்ளை பண்றதுல தான் வந்து குறியா இருக்கீங்க. ஏன்னா ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகணும், ஸ்கின் வந்து ஈவனா இருக்கணும். அந்த மாதிரி கண்டிப்பா எனக்கும் அப்படிதான். அதுக்காக நான் வந்து இந்த வைட்டமின் சியை வந்து அவ்வளோ ட்ரஸ்ட் பண்றேன். எனக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. சில டைம்ஸ் எப்படின்னா எனக்கு சோம்பேறியா இருக்கும்ல, சில டைம் ப்ராடக்ட்லாம் அப்ளை பண்ணோம் அப்படி டைம் இல்லாம கூட இருக்கும். எனக்கு கண்டென்ட் எடுக்கிற டைம்ல டைம் இல்லாம இருக்கும்போது ஜஸ்ட் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிட்டு இந்த ஒரே ஒரு டோனர் மாய்ஸ்சரைசர் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் இந்த ஒரு ஃபேஸ் சீரம் மட்டும் நான் அப்ளை பண்ணிட்டு அப்படியே கூட விட்டுருக்கேன். எனக்கு அதனால எந்த ஒரு இரிட்டேஷனோ இல்லை எனக்கு எந்த பிரேக் அவுட்ஸோ எதுவுமே இருந்தது கிடையாது, பிம்பிள்ஸ் கூட வந்தது கிடையாது. பட் எனக்கு மந்த்லி நம்ம எல்லாருக்குமே மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைம்ல வந்து நமக்கு என்ன வரும், பிம்பிள்ஸ் வரும். எனக்கு மேக்ஸிமம் 3 பிம்பிள்ஸ் அது கண்டிப்பா இருக்கும், 2 to 3 கண்டிப்பா இருக்கும். அந்த டைம்ல மட்டும் இந்த வைட்டமின் சி பக்கமே நான் போக மாட்டேன். ஃபேஸ் வாஷ் கூட நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல, சில டைம் வந்து செட்டாஃபில் பக்கம் போக வேண்டியது. அந்த வைட்டமின்ஸ் பக்கமே நான் வந்து பிம்பிள்ஸ் இருக்கும்போது போக மாட்டேன். பிம்பிள்ஸ் கியூர் ஆனதுக்கு தானா வந்து தானா போனதுக்கு பிறகு தான் திரும்ப வந்து வைட்டமின் சி வருவேன். அந்த ஒரு விஷயம் பேசிக், இந்த ஒரு விஷயத்த நம்ம இந்தியன் ஸ்கின் டோன்ல இருக்கவங்க எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டாலே, அதாவது நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை பிம்பிள்ஸ் தான். அந்த பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வைட்டமின் சியை வந்து எப்போ யூஸ் பண்ணுங்கிற தெளிவு இருந்தாலே ஃபேஸ் சீரம் யூஸ் பண்றதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நான் இப்போ வந்து வைட்டமின் சி தான் இப்போ இல்லை எப்போவுமே அப்ளை பண்ணுவேன். சில டைம் வந்து இப்போ எனக்கு நியூவா வந்து எனக்கு நயாசினிமேட் ட்ரை பண்ணோம், எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அங்கங்க, சாரி இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் வந்து சரி பண்றதுக்கு எனக்கு நயாசினிமேட் ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு தோணுதா, ஃப்ரீ சாம்பிள்ல இருந்தா, ஃப்ரீ சாம்பிள் கிடையாதுங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அந்த சாம்பிள் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நான் வந்து வாங்கினதா இந்த நயாசினிமேட் டாட்டன்கியோட நயாசினிமேட ஃபேஸ் சீரம். ட்ரஸ்ட் மீ இது ஒர்க் ஆகுது. பட் என்னன்னா நான் வந்து வைட்டமின் சிஏலே வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த வைட்டமின் சி அப்ளை பண்ணாத மந்த்லி அந்த 3 to 4 days இருக்கும்ல மென்ஸ்ட்ரல் பீரியட் டைம்ல வந்து மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த நயாசினிமேட் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணா டெய்லி அப்ளை பண்ணும். வைட்டமின் சி அப்ளை பண்றேன், எனக்கு க்ளோ இருக்கு, தேவையான க்ளோ ஃபேஸ்ல இருக்குன்னு நான் நம்புறேன். பட் நயாசினிமேட் ஒர்க் ஆகுனா நான் டெய்லி அப்ளை பண்ணும். பட் நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி 5 times மந்த்லி 3 times அப்ளை பண்றதுனால எனக்கு இதோட இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறது எனக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது டெய்லி அப்ளை பண்ணாதான் அது என்ன எஃபெக்ட் கொடுக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் இந்த வைட்டமின் சி மேலே இருக்கிற மோகம், அதாவது வைட்டமின் சியோட எஃபெக்ட் போதுன்னு எப்போ தோணுதோ அப்போதான் அந்த நயாசினிமேட் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை பிம்பிள்ஸ் இல்லைன்னா. ஸோ நயாசினிமேட் ட்ரை பண்ணணும்னா ஒன்ஸ் வைட்டமின் சியை வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது எப்படின்னா, மாய்ஸ்சரைசர்ல நயாசினிமேட் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணலாம், ஃபேஸ் சீரம்ல வைட்டமின் சி இருக்கிற மாதிரி கூட அப்ளை பண்ணலாம். பட் 2 ஃபேஸ் சீரம் ஒரே டைம்ல அப்ளை பண்ண முடியாதுல்ல. ஸோ ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்றீங்கன்னா அது உங்க ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஒன்ஸ் அதோட எஃபெக்ட்லாம் போதும், ஓகே இது எனக்கு இப்போ ஃபேஸ் வந்து பிரைட்டன் ஆயிடுச்சு, இப்போ என்னோட ஸ்பாட்ஸ் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வைட்டமின் சி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நயாசினிமேட் பக்கம் போங்க. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வள நிறைய பேசுறேன்னா எனக்கு கன்வே பண்ணோம். நிறைய பேருக்கு டவுட்ல கேட்குறீங்க, அக்கா எந்த ஃபேஸ் சீரம் எந்த ஃபேஸ் டைப்புக்கு அப்படி கேட்குறீங்க.
எனக்கு தெரிஞ்ச 3 ஃபேஸ் சீரம் மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி, நயாசினமைட் இருக்கிற மாதிரி, அப்புறமா வந்து வைட்டமின் சி. இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருந்தாலே நம்ம 3 தான் அதிகமா நமக்கு இருக்க பிரச்சனையா இருக்கும். இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலே இது எது எப்போ அப்ளை பண்ணும், எது கூட எது அப்ளை பண்ணக்கூடாது, கேப் கொடுத்து அப்ளை பண்றது, இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சாலே கண்டிப்பா நம்மளோட ஃபேஸை வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் டைம்ல ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணி நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் முன்னாடி எல்லாம் ஃபேஸ் சீரமோட அப்ளிகேட்டர் அப்படியே தூக்கிட்டு போய் சீக்ஸ் மேல வைக்கிறது, ஹெட் மேல வச்சு டச் பண்ணி அதை வந்து ஸ்கின்ல பென்ட்ரேட் பண்றது ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. இப்போ ரீசனா வந்து டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதோட அப்ளிகேட்டரை வந்து உங்களோட சீஸ்ல டச் பண்ணாதீங்க, ஏன்னா அதுல பாக்டீரியா வந்து அப்படியே நீங்க எடுத்துட்டு போய் மறுபடியும் உங்க பாட்டிலுக்குள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி எடுங்க, ப்ராடக்ட்டை வந்து உள்ளங்கையில எடுத்துட்டு நல்லா ரப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி டாக்டர் தான் நான் பார்த்தேன். நான் அவங்களை தப்பு சொல்ல, பட் ட்ரஸ்ட் மீ, இப்படி அப்ளை பண்ணிட்டு நான் ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணேன். இப்படி பண்ணிட்டு இப்படி அவங்க நல்லா வந்து பாம்லயே வந்து உள்ளங்கையில வந்து நல்லா இது பண்ணுங்க, மசாஜ் பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன், இங்க எடுத்துட்டு போகும்போது எனக்கு ஒரு பக்கம் சீக்ஸ் இன்னொரு பக்கம் சீக்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போதுக்குள்ள இங்க ட்ரை ஆயிருச்சு. அதாவது ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் ஓகே தான், அப்ளிகேட்டர் டச் பண்ண வேணாம் எல்லாம் ஓகே, பட் பாம்ல இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க, இந்த மாதிரி தேங்க எல்லாம் ரப் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்ளிகேட்டரால ப்ராடக்ட் எடுத்துட்டு ஜஸ்ட் டிராப்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஈவனா அப்ளை பண்ணிருங்க. அங்க போய் அவங்க சொன்னாங்க எல்லாருக்கும் எல்லாமே கரெக்டா இருக்காதுல்ல, சில பேர் சொல்றதுல 1-2 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நம்ம வந்து அதை யோசிச்சு நம்ம ஸ்கின் டைப்புக்கு, அதாவது நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ண எப்படி அப்ளை பண்ணா நம்ம ஸ்கின்குள்ள ப்ராடக்ட் பெனிட்ரேட் பண்ண முடியுங்கிறத யோசிச்சு அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணிட்டு எந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் ஸ்கின்ல பெனிட்ரேட் பண்ணுங்கிறது எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸ்ல நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது நம்ம எல்லாருமே ஸ்டார்டிங்ல பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்கப் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் நமக்கு பிடிச்ச மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவோம். அதையே வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன்லயும் ஃபாலோ பண்றது. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லார்கிட்டயுமே ஃபேமஸா இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர், அஃபோர்டபுளா இருக்க மாய்ஸ்சரைசர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர். அதையே ஸ்கின் கேர் ரொட்டீன்ல அப்ளை பண்றது. செகண்ட், ட்ரை ஸ்கின்னா இருக்கும்போது லாக்மியோட மாய்ஸ்சரைசர் வந்து இருக்கும், அதை அப்ளை பண்றது. இது எல்லாமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் தாண்டி நம்ம வாங்கி வச்சிருப்போம் எல்லாருக்கிட்டையும் நியூட்ரிஜினா மாதிரி மாய்ஸ்சரைசர் இருக்கும். இது நான் வந்து ஃபர்ஸ்ட் இது 2 அப்ளை பண்ணேன் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல. தென் அதுக்கு பிறகு நியூட்ரிஜினா பக்கம் போனேன். பட் அப்புறம் தான் என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இருக்கிற மாதிரி மாய்ஸ்சரைசர், இதுல இருக்கிற கண்டென்ட்ஸ், இதுல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு நமக்கு தெரியாதுல, இதெல்லாம் வந்து மேக்கப்க்கு ஓகே, மேக்கப் டைம்ல ஸ்கின் ப்ரெப் பண்றீங்கன்னா ஓகே. பட் நீங்க ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணோம், அதை அப்ளை பண்ணி உங்களுக்கு பிரைட்னஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் கிடையாது. அதுல ஒரு கண்டென்ட்ல இருந்து வைட்டமின் சி, நயாசினிமேட், சாலிசிலிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ், அதாவது உங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்கின்க்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி, ஸ்கின்னுக்கு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, க்ளோயா இருக்கட்டும், இல்ல ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ல இருந்து வெளியே வரதா இருக்கட்டும், ரிங்கிள்ஸா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் வேணாம், அதெல்லாம் சரி பண்ற மாதிரி ஒரு ஃபேஸ் சீரம், ஒரு மாய்ஸ்சரைசரா எதுவா இருக்கட்டும், அது இருக்கிற மாதிரி மாய்ஸ்சரைசர் தான் நீங்க செலக்ட் பண்ணுமே தவிர, மேக்கப் பண்ணும்போது நீங்க அப்ளை பண்ற மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும், டோனரா இருக்கட்டும், நீங்க அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இது எல்லாமே அப்படி ஓரமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ரொம்ப அப்படின்னா என்னோட ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது என்ன பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி இருக்கிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்குற மாய்ஸ்சரைசர் தான் இந்த அக்கலாஜிக்காவோட க்ளோ ஹைட்ராஜெல் மாய்ஸ்சரைசர். இது ஒரு ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர். ஆனா ட்ரை ஸ்கின் இருக்கு எனக்கு, நான் இதை அப்ளை பண்ணி என்னோட ஸ்கின்ல நான் பெனிட்ரேட் பண்ணதுக்கு 15 மினிட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கே டவுட்டா இருக்கும், இது ஜெல்லா கிரீமா, அந்த மாதிரி என்னோட ஸ்கின்ல வந்து எனக்கு க்ளோ. எவ்வளோ நாளா யூஸ் பண்றேன், இது எப்படி சொல்றதுன்னா, எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அதே மாதிரி இதோட பெனிஃபிட்டா எனக்கு கிடைக்குது. அதாவது எனக்கு தெரியுது ஸ்கின் வந்து மாய்ஸ்சர் ஆகுதுன்னு தெரியுது, ஸ்கின் வந்து நல்லாவே ஹைட்ரேட் ஆக இருக்குதுன்னு தெரியுது. ஸோ என்னால சொல்ல முடியல, ட்ரை ஸ்கின் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் நிறைய பேருக்கு கேட்கறவங்களுக்கு சொல்லத்தான் சரி விஷயத்த சொல்றேன், ட்ரை ஸ்கின் இருக்கவங்க க்ரீம் பேஸ் தான் யூஸ் பண்ணோம், இது ஜெல் பேஸ்டு, பட் எனக்கு இது சூட் ஆகுது. ஸோ நான் சொல்றேன், அதே தான் சொல்றேன். வாங்கியிருக்காங்க 2 பேர் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா, நல்லா தான் சூட் ஆகுது எங்க ஸ்கின் டைப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு நான் இதை யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஆஃப்டர் குளுட்டோதையான் எனக்கு வந்து என்னோட ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ஒரு
மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ரெட்டிஸோட வெனிஷியா மாய்ஸ்சரைசர் க்ரீம். இது வந்து ட்ரை ஸ்கின் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு கூட பெஸ்டான மாய்ஸ்சரைசர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணேன். எக்ஸலண்ட் மாய்ஸ்சரைசர் க்ரீம். மேக்கப்புக்கு நான் அப்ளை பண்ணுறேன், ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களோட ஸ்கின் டைப்க்கு உங்களோட ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அக்கோலாஜிக்கோட மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் அப்ளை பண்ணுறேன். ஜெல் பேஸ் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின் எந்த மாதிரி ஹைட்ரேட்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா என்னோட ஸ்கின் எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு க்ளோயே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் அப்படி தான் ஜெல் பேஸ் டைப் தான். பட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு, அதாவது என்ன மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு அதை அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஸ்கின்க்கு தேவையான ஹைட்ரேஷனாக கொடுக்குது. அண்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறீங்கிறதா தெளிவாக இருங்க. லாஸ்ட்டாக சன்ஸ்கிரீனுக்கு நான் எப்போவுமே அப்ளை பண்ணுறது அக்கோலாஜிக்காவோட டூயி சன்ஸ்கிரீன் தான். இதை அப்ளை பண்ணுறதை பற்றி நிறைய பேசியிருப்பேன், நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இதை அப்ளை பண்ணதுமே உங்களுக்கு ஒரு டூயி ஃபினிஷ் இருக்கும், ஒயிட் காஸ்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் அது உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்றுதாங்கிறது மட்டுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. கெமிக்கல் சன்ஸ்கிரீன் இருக்குது, மினரல் சன்ஸ்கிரீன் இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் வந்து மினரல் சன்ஸ்கிரீன் இருக்குது, அதாவது ஒயிட் காஸ்ட் இல்லாத மினரல் சன்ஸ்கிரீனும் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்றது மாதிரி உங்கள் ஸ்கின்க்கு பெனிஃபிட்டான ஒரு சன்ஸ்கிரீனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே இதை மாற்றுறது ஐடியா எனக்கு இப்போதைக்கு கிடையாது. அதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட் நிறைய இருக்கு. பட் என்னோட ஸ்கின் டைப்க்கு, என்னோட ஸ்கின்க்கு ஏற்ற எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம ஒரு டூயே ஃபினிஷ் கூட ஒரு மேட் அப்ளை பண்ணது ஒரு மேட் லுக்கில் இருக்கு, ஒயிட் காஸ்ட் கிடையாது. ஸோ அந்த சன்ஸ்கிரீனை நான் மாற்றுறதாவே ஐடியா கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்க. சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணுமா, வீட்டில் இருக்கும்போது அப்ளை பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் நான் அப்ளை பண்ணதே கிடையாது. பட் குளுட்டோதயான் எடுத்ததுக்கு பிறகு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணும்போது பண்ணுவேன். பட் கண்டினியூஸ் கிடையாது. வீட்டில் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, கிச்சனில் நிறைய ஒர்க் இருக்கு. அண்ட் டெய்லி கண்டென்ட் எடுக்கும்போது ஃபவுண்டேஷன் கன்சிலர் அப்ளை பண்ணும்போதும் அப்ளை பண்ண மாட்டேன். அதுவும் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு முன்னாடிலாம் எப்போவுமே அப்ளை பண்ணுறதே கிடையாது. இப்போ குளுட்டோதயான் டேப்லெட் எடுத்ததுக்கு பிறகு டெய்லி அப்ளை பண்ணுறேன். டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்னது தான், டெய்லி அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல சன்ஸ்கிரீன் வந்து அவங்கள கலரில் வந்து ரிவர்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு. பட் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி கலர் ரிவர்ஸ் எனக்கு ஆகலை. பட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் 2-3 months அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால நான் டெய்லி அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் சன்ஸ்கிரீன் நீங்கள் அப்ளை பண்ணுறது 2 finger ரூல் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, 3 finger ரூல் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்ணுங்க. 2 finger ரூலில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல, எடுக்கிற ப்ராடக்டே போதும் உங்களுக்கு. ஹோல் ஃபேஸ்க்கே நீங்கள் 2 finger ரூலில் எடுக்கும்போது ஹோல் ப்ராடக்ட் மொத்த ஃபேஸ்க்கே நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ராடக்டே போகும். அதுதான் மெயின் விஷயம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அப்ளை பண்ணுமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து கேட்டு என்ன ப்ராடக்ட் அப்ளை பண்ணி ஸ்கின் வந்து லைட்னிங் ஆனதுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இவ்வளோதான் நான் அப்ளை பண்ண ப்ராடக்ட்ஸ். அண்ட் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நைட் அப்ளை பண்ண மாட்டேன். நைட்டு நான் ஏன் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னா, நைட் நான் அப்ளை பண்ணேன்னா மார்னிங் நான் எழுந்திரிச்சு கண்டிப்பாக ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணால் மறுபடியும் டோனாக மாய்ஸ்சரைசர் நான் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காகவே நைட் வந்து சிம்பிளாக வந்து ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ஜஸ்ட் வந்து ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணுவேன். கண்டிப்பா தெரியும் ஃபேஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணா கிளென்ஸ் பண்ணணும், நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்னு கண்டிப்பா நிறைய பேருக்கு தோணும். ரீசன் அதான், ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணா டோனர் மாய்ஸ்சரைசர் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஃபேஸ் வந்து தண்ணியால வாஷ் மட்டும் ஜஸ்ட் பிளைனா வாஷ் பண்ணிட்டு நான் என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு மத்தியானம் ஒரு மேக்ஸிமம் 1 o'clock முன்னாடி வீட்டில் ஹவுஸ் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிடுவேன். ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஃபேஸ் பாடி எல்லாம் வாஷ் பண்ணதுக்கு பிறகு நான் என்னோட இந்த ப்ராடக்ட் இப்போ நான் என்ன சொன்னனோ அது எல்லாமே வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு 1 hour ஃபேன் கீழே உட்காந்துருவேங்க. ஃபேன் கீழே உட்காந்துக்கிட்டு எடிட்டிங்காக இருக்கட்டும், வீடியோ கண்டென்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உட்காந்துட்டு பண்ணிட்டு இருப்பேன். ஸோ 1 hourக்கு பிறகு தான் ஜஸ்ட் மற்றபடி வேற ஏதாவது ஒர்க் இருந்தா, அதாவது டெய்லி கண்டென்ட் எடுக்கணும்ல, ஸோ இதுக்கு மேலே நான் வந்து அந்த 1 hourக்கு பிறகு தான் ஃபேஸில் மறுபடியும் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சிலர் இருக்கட்டும் அப்ளை பண்ணி கண்டென்ட் எடுப்பேன். ஸோ என்னோட இந்த 1 hour தான் நான் ஃபேஸில் வந்து கரெக்டாக இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுவேன். அதாவது ஸ்கின் நல்லா வந்து என்னோட ஃபேஸ்க்குள்ளே பெனிட்ரேட் ஆகட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கண்ட நேரத்தில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் வேர்க்க விட்டுனா இந்த எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் கிடையாது. ஸோ நான் இப்போ 1 மணிக்கு அப்ளை பண்ணுறேன்னா அதுக்கு பிறகு நான் ஒரு டீ சாப்பிடுவோம். சரி, டீ குடிச்சாலும் இங்கே சென்னை மாதிரி எடுத்துக்கலாம். டீ நிறைய பேருக்கு வந்து டீ குடிச்சாலும் வேர்க்க ஆரம்பிக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இப்போ 1 o'clock அப்ளை பண்ணுறேன், 2 o'clock வரைக்கும் 1 hourக்குள்ள கரெக்டாக நல்லா ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆக விட்டதுக்கு பிறகு அப்புறம் 5 to 6 அந்த டைம்ல தான் டீ குடிக்க ஆரம்பிப்பேன். ஸோ எனக்கு என்னன்னா அது வரைக்கும் அவ்வளோவா வேர்க்க போறது கிடையாது.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணணும். பண்ணி தான் ஆகணும். நம்ம ஸ்கின் மெயின்டைன் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. அதாவது ப்ராடக்ட் அப்ளை பண்ணி வேர்க்காமல் பார்த்துக்கோங்க. இதை ஒன்று நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும். 50% ப்ராடக்ட் ஒர்க் பண்ணால் 50% நம்மளோட ஸ்கின் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொருள்லேருந்து நம்ம குடிக்கிற தண்ணி வரைக்கும் நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணணும். சும்மா டேப்லெட் எடுத்தாச்சு, ஸ்கின் லைட்னிங் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு 1 வீக் போதும். அது அவங்களே சொல்ல 1 வீக் போதும் மேக்ஸிமம். ஒருவேளை நம்ம கரெக்டாக ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒருவேளை ரிவர்ஸ் ஆண்டா என்ன பண்ணும், எனக்கு ஆகலை, ஸோ எனக்கு அதை பற்றி தெரியாது. ஒருவேளை ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ண மணியும் வேஸ்ட்டு, அவ்வளோ நாள் நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அதுக்காக அந்த ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணுங்க. அதாவது ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்றீங்களா, சின்சியரா பண்ணுங்க. வேற யாருக்காகல நமக்காக சின்சியரா பண்ணுங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ப்ராடக்ட் கரெக்டா சூஸ் பண்ணுங்க, ஃபுட்டு கரெக்டா எடுக்கணுங்கிறதுல கரெக்டா இருங்க. கண்டிப்பா பெனானா கொய்யாக்கெல்லாம் எல்லாராலையும் பெனானா கண்டிப்பா நம்ம எல்லாராலையும் வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையாவது கரெக்டா பண்ணுங்க. ஆயிலி ஃபுட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே அவாய்ட் சாப்பிடுறாங்க, நம்ம மட்டும் இப்படி சாப்பிடாம இருக்கேன்னா ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணாத, நான் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாள்ல வந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீன் அதெல்லாம் ஒண்ணுமே அவாய்ட் பண்ணாதீங்க. ப்ரோட்டீன்ஸ் கரெக்டா வந்து ஃபிஷ், சிக்கன், எக் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கரெக்டா எடுங்க. ஸோ அவ்வளோதான், நான் இவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஊருக்கு போயிருந்தோம், வேலூர், கன்னியாகுமரி 2 இடத்துக்கும் போயிட்டு வரும்போது ஸ்கின் கேர் ரொட்டீனே பண்ண முடியல. அந்த சுச்சுவேஷன்ல என்னால எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தேன், பட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நேச்சுரல் ஸ்கின் கேர், அதாவது இந்த ப்ராடக்ட் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க முன்னாடி, அதாவது ஊருக்கு போகும்போது எல்லாம் வீட்டில் இருக்க முன்னாடிலாம் இருக்கிறது நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். என்ன அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாம் கேட்கும்போது டீட்டெயில் சொல்றதுக்கு பதிலாக நான் இந்த ஒரு வாரம் என்ன பண்ணேன் அப்படின்னா நேச்சுரல் ஸ்கின் கேர், அதாவது பச்சரிசி மாவு, கடலை மாவு, இந்த மாதிரி விஷயங்கள், காஃபி தூள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சின்ன வயசுல நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ண நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்காகவே அதெல்லாம் என்ன பண்றதுன்னா அப்ளை பண்றது. ஸோ இந்த ஒரு வாரம் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இப்போதான் பேக் டு மறுபடியும் வந்து இன்னைக்கு தான் நான் ஸ்டார்டே பண்ணியிருக்கேன். 1 வீக் கேப் கிட்டதுக்கு பிறகு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கின்ல சின்னதாக எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த 1 வீக் நான் பண்ணாதப்போ எனக்கு டேன், நான் வேலூர் போகும்போது எனக்கு லைட்டாக டேன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே நேற்று நைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே நேற்று நைட் நேச்சுரல் ஸ்கின் கேர் பண்ணி தான் டேன் ரிமூவ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ மார்னிங் மறுபடியும் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஏதோ ஒன்று நம்ம ஸ்கின்க்கு நம்ம பண்ணணும். டெய்லி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் மார்னிங் அப்ளை பண்ணுவேன், இல்லை நைட் நான் என்ன பண்ணுவேன்னா 2 days விட்டு ஒரு நாள் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின்ல வந்து நான் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் பண்றதா இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் பேக் அப்ளை பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணுவேன். ஸோ நீங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. நீங்க அப்ளை பண்றீங்க சும்மா ஏனோ தானோன்னு பண்ணாம நம்ம ஸ்கின்க்கு யார் என்ன நினைச்சானே, நம்ம ஸ்கின் நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்கின்க்கு பண்ணணும்னு தோணும். அது நேச்சுரலாகவும் இருக்கட்டும், இல்லை கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியாகவும் இருக்கட்டும். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் கரெக்டாக உங்களோட ஸ்கின்னை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்களை எந்தெந்த டைமுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் முடிவு பண்ணி உங்கள் ஸ்கின்னை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இதுதாங்க நீங்கள் கேட்ட ப்ராடக்ட்ஸ். என்ன ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கல்ல. குளூட்டோதைன் எடுத்ததுக்கு பிறகு நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்பப்போ பண்ணுவேன், எல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இது மட்டும் அப்ளை பண்ணா போதுமா ஸ்கின் மெயின்டைன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து 50% ஒர்க் பண்ணுது அப்படின்னா ரிமைனிங் 50% ஒர்க் வந்து நம்ம வந்து வேற விஷயங்கள் மூலமா பண்ணோம். அதாவது எங்கிட்ட பிராண்ட் சொன்னது எப்படின்னா டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் எடுங்க. அதாவது எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கங்க, நாங்க வந்து இது பண்ணோம்ல, கொலாப் பண்ணோம்ல, அதனால அவங்க கிட்ட பர்சனலி ஷேர் பண்றதுக்கு மூலமா எனக்கு கிடைச்சது என்னென்ன விஷயம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுங்க, நிறைய தண்ணி நிறைய குடிங்க, ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட என்ன டெய்லி ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் சாப்பிடணுமான்னு கேட்டீங்க. ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் ஆனாலும் எடுங்க, கண்டிப்பா ஒரு பவுல் ஃபுல்லா. ஆனால் ஃப்ரூட்ஸை வந்து 2 times ஆகுது சாப்பிட்டீங்களா, 1 time ஆகுது கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம்லாம் ரேட்டு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் டெய்லி வாங்கி வாங்கி சாப்பிட்ற நிலைமையில கண்டிப்பா மிடில் கிளாஸ் ஆட்கள்லாம் இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கு அஃபோர்டபுளா இருக்குது பாத்தீங்கன்னா வாழைப்பழம், கொய்யாக்காய், இதெல்லாம் தான். எப்படியும் டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் கொடுத்து விட ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது கொய்யாக்காய், வாழைப்பழம் மட்டும் எனக்காக அப்படின்னா வாங்கிப்பேன். நான் அவங்களுக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம்னா எனக்கு கொய்யாக்காய், வாழைப்பழம். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் அவங்களுக்கு டெய்லி ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் போரா இருக்கும்போது அவங்க கொய்யாக்காய் பக்கம் வரும்போது நான் ஆப்பிள் சாப்பிட்றது. இந்த மாதிரி தான் ஃப்ரூட்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஊர்ல இருந்து நமக்கு பிரச்சனையே இல்லை, அன்னாசி பழம், எந்த பழம்னாலும் சரி நிறையவே நமக்கு கிடைக்கும். இங்கே அப்படி கிடையாது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃப்ரூட் வந்து இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கிறது, சாப்பிட்றது. ஃப்ரூட்ஸ் நெக்ஸ்ட் விஷயம் தண்ணி நான் இல்லாட்டியுமே வந்து நான் நிறையவே தண்ணி குடிப்பேன். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ராவா தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி குடிப்பேன்.
தேர்ட் விஷயம் பார்த்தீங்க, ஆயிலி ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுறத கம்மி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து ஆயிலி ஃபுட்டோட ரொம்ப பெரிய அடிக்ட். என்னால் வந்து கம்மி பண்ணணும்னு யோசிக்கும் போது ஓகே வீக்லி ஒன்ஸ் வந்து, அதாவது சமோசா, பஜ்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். வீக்லி 3-4 டைம்ஸ் வந்து வாங்கி சாப்பிடுவோம். அம்மா பிள்ளைங்களும் சேர்ந்தே வாங்கி சாப்பிடுவோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே இல்லைனா சாட்டர்டே வீக்லி 1 டே மட்டும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி எல்லாருமே ஹோல் ஃபேமிலியும் மாறிட்டோம். அதாவது சாட்டர்டே பசங்களுக்கு லீவுனா ஃப்ரைடே ஈவினிங் வாங்கி சாப்பிடுவோம். இல்லை சாட்டர்டே பெரியவனுக்கு மோஸ்ட்லி ஸ்கூல் இருக்கும். ஸோ அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இந்த விஷயத்த மட்டும் தான் சேஞ்சஸ் ஃபுட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், சிக்கன், ஃபிஷ்ஷா, எக் இதெல்லாம் சாப்பிடுறது, பருப்பு வகைகள்லாம் சாப்பிடணும், கீரை வகைகள் கிட்டத்தட்ட டயட் வந்து ஹெல்த்தியான டயட் இருக்கும்போது நம்ம கிட்ட நம்மளோட ஸ்கின் டாக்டரா இருக்கட்டும், இல்லை நம்ம இன்ஃப்ளூயன்சஸ் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, டயட் இருக்கும்போது இது ப்ரோட்டீன் இருக்கணும், வைட்டமின்ஸ் இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பெரிய சேஞ்சஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஃபுட்ஸ் வந்து கட் பண்ணது தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஆயிலி ஃபுட்ஸை வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். மற்றபடி எல்லாமே ரெகுலராக ஃபிஷ்ஷு, சிக்கன், எக் எல்லாமே இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ நிறைய பேருக்கு அவங்க நிறைய நாளாக கேட்டுட்டு இருந்த குளுட்டோதைன் எடுத்ததுக்கு பிறகு எப்படி அக்கா ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கண்மணிஸ்.